வணக்கம். நாம கோவில்களுக்கு போகும்போது வாசல்ல பிரம்மாண்டமா 2 சிலைகள் நிக்குமே, அந்த காவலர் சிலைகள். அதுக்கு பின்னால ஒரு பெரிய ரகசியம், ஒரு மறைக்கப்பட்ட குறியீடு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவாக பார்க்க போறோம். நம்ம கோவிலுக்கு போறப்பெல்லாம் இந்த கம்பீரமான உருவங்களை சும்மா கடந்து போய்கிட்டே இருப்போம் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சிருக்கமா, இதுங்க வெறும் கல்லால செஞ்ச காவலாளிகள் தானா, இல்ல இதுக்குள்ள ஏதாச்சும் ஆழமான அர்த்தம் ஒளிஞ்சிருக்கா? சரி, வாங்க முதல்ல அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கலாம். இந்த காவலர்களோட முதல் மற்றும் முக்கியமான வேலை என்ன? இவங்க யாரு? துவாரபாலகர். இந்த பேர்லயே அவங்களோட வேலை என்னன்னு இருக்கு. சமஸ்கிருதத்துல துவாரம்னா வாசல், பாலகர்னா காப்பவர். சிம்பிளா சொல்லணும்னா இவங்க தான் கடவுளோட வீட்டு வாசல்ல நிக்கிற தெய்வீக செக்யூரிட்டி. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவங்க சும்மா பேர் தெரியாத காவலாளிகள் கிடையாது. ஒவ்வொரு கோவிலுக்கும் உள்ள இருக்கிற தெய்வத்தை பொறுத்து இவங்களுக்குன்னு தனித்தனி பேரும் அடையாளமும் இருக்கு. சிவன் கோவில்கள்ல சண்டன், பிரசண்டன், விஷ்ணு கோவில்கள்ல ஜெயன், விஜயன், இப்படி. அவங்களோட பவர் எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா, நம்ம பேச்சு வழக்குலயே ஒரு பழமொழி இருக்கு பாருங்க. தட்டி கேட்க ஆள் இல்லைன்னா தம்பி சண்டை பிரசன்ட்ன்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? அவங்களோட அதிகாரம் எவ்ளோ பெருசுன்னு இதிலிருந்தே புரிஞ்சுக்கலாம். சரி, இவங்க வேலை வெறும் பாதுகாப்பு மட்டும்தானா? இல்லவே இல்ல. சில இடங்கள்ல, குறிப்பா தஞ்சாவூர் பெரிய கோவில்ல இருக்கிற துவாரபாலகர்கள் மாதிரி ஒரு பெரிய பிரபஞ்ச கதையையே தங்களுக்குள்ள வச்சிருக்காங்க. தஞ்சாவூர் பெரிய கோவில்ல இருக்கிற சிற்பிகள் ஒரு செம்ம டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா, உள்ள இருக்கிற சிவனோட சக்தி எவ்ளோ பிரம்மாண்டமானதுன்னு நமக்கு உணர்த்துறதுக்கு. அந்த ரகசியம் எங்க இருக்கு தெரியுமா? அந்த துவாரபாலகரோட கால் கிட்ட நல்லா உத்து பாருங்க. அங்க ஒரு பெரிய பாம்பு ஒரு முழு யானைய விழுங்கிட்டு இருக்கும். அடேங்கப்பா, இந்த சின்ன ஒரு சிற்பத்துக்குள்ளதான் ஒரு பெரிய மெசேஜ் ஒளிஞ்சிருக்கு. அப்போ அந்த சிற்பி இந்த ஒரு பயங்கரமான காட்சி மூலமா நமக்கு என்னதான் சொல்ல வராரு? இது ஒரு அற்புதமான லாஜிக் செயின். யோசிச்சு பாருங்களேன். ஒன்னு, ஒரு யானையே முழுங்குற பாம்புன்னா அது எவ்ளோ பெருசா இருக்கணும். 2, அந்த பாம்பையே ஒரு சாதாரண நகை மாதிரி போட்டிருக்கிற அந்த துவாரபாலகர் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கணும். அப்போ 3, இவ்ளோ பெரிய ஒரு காவலாளியால பாதுகாக்கப்படுற அந்த சிவன், அவரோட சக்திக்கு அளவே இல்ல, அது எல்லையற்றதுன்னு ஒரே ஒரு சின்ன சிற்பம் மூலமா நம்ம மனசுல பதிய வச்சிட்டாங்க இல்லையா? அவங்களோட சைஸ் மட்டும் இல்ல, அவங்க நிக்கிற அந்த போஸ், அதுக்கும் பிரபஞ்சத்தோட தெய்வீக ஆற்றலுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. நீங்க அந்த துவாரபாலகர்களோட போஸ கவனிச்சிங்கன்னா, அது சும்மா ஏதோ ஸ்டைலுக்காக இல்ல. ஒரு ஆயுதத்து மேல சாஞ்சுக்கிட்டு ஒரு காலை தூக்கி நிக்கிற அந்த போஸ் நேரா சிவபெருமானோட புஜங்கத்ராசா அப்படிங்கிற அண்ட நடனத்தோட போஸ ஞாபகப்படுத்துது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த போஸ் அவங்கள சிவனோட காஸ்மிக் எனர்ஜியோட இணைக்குது. அவங்க வெறும் ஸ்டாச்சு மாதிரி நிக்கிற காவலாளிகள் இல்ல, அவங்களுக்குள்ள ஒரு டைனமிக் எனர்ஜி இருக்குன்னு காட்டுது. நம்ம தென்னிந்திய மரபுல நடனத்துக்கும் வீரத்துக்கும் எப்பவுமே ஒரு தொடர்புண்டு. சோ அவங்க நிக்கிற விதம் பாதுகாப்பையும் காட்டுது, அதே சமயம் ஒரு தெய்வீக மாற்றத்தையும் குறிக்குது. இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு பக்கம், இப்ப நம்ம பார்க்க போறதுதான் இந்த விஷயத்தோட உச்சக்கட்ட மர்மம். சித்தர் பரம்பரையிலிருந்து வர்ற ஒரு விளக்கம், இது நாம பார்த்த எல்லாத்தையுமே வேற ஒரு கோணத்துல பார்க்க வைக்கும். இப்போ நான் ஒன்னு சொல்றேன், யோசிச்சு பாருங்க. அந்த 2 துவாரபாலகர்களும் அவங்க கையில இருக்கிற ஆயுதமும் ஒரு கோயில் வாசல உருவாக்கல, அதுக்கு பதிலா நம்மளோட மூக்கோட வடிவத்தை உருவாக்குதுன்னு சொன்னா என்ன நினைப்பீங்க? இந்த குறியீட்டை கொஞ்சம் புரிய வைக்கிறேன் பாருங்க. அந்த 2 கதாயுதங்களும் நம்ம மூக்கோட 2 துவாரங்கள். அது 2ம் சேர்ற இடம் நம்ம புருவ மத்தி, அதாவது நம்மளோட ஆற்றல் மையம். அந்த ஆயுதங்கள் மேல வச்சிருக்கிற கால்கள் நம்ம உடம்புல போற சுவாச பாதைகளான இடகலை, பிங்களைய குறிக்குது. ஆக கோவில்ங்கிறது வெளியில இல்ல, நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குங்கிறது தான் இங்க விஷயம். இதுதான் நம்மள வாசி கதவுங்கிற ஒரு கான்செப்டுக்கு கூட்டிட்டு போகுது. இந்த வாசிங்கிறது என்னன்னா, அது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு நுழைவாயில். இதை எந்த சாவி போட்டும் திறக்க முடியாது. நம்மளோட சுவாசத்தை கட்டுப்படுத்துற பிராணாயாமம் மூலமா நம்ம கவனத்தால மட்டுமே திறக்க முடியும். இதத்தான் ஒரு சித்தர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. வெளியே இருக்கிற கதவை திறக்காத, உன் சுவாசத்தை கவனிச்சு உள்ள இருக்கிற அந்த வாசி கதவை திற அப்படின்னு. அப்போ உண்மையான யாத்திரை கோவிலுக்குள்ள போறதில்ல, நமக்குள்ள போறதுதான். அப்போ பாருங்க, அந்த துவாரபாலகர் வெறும் கடவுளை மட்டும் பாதுகாக்கல, அவர் நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு வழிகாட்டுற ஒரு குருவா மாறுறாரு. ஆக
எதுக்கப்புறம் நீங்க கோவிலுக்கு போகும்போது அந்த துவாரபாலகரை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? அவர் வெறும் காவலாளியா தெரிவாரா, இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வாசலுக்கு வழி காட்டுற ஒரு குருவா தெரிவாரா? யோசிச்சு பாருங்க. அந்த வாசல் உங்களுக்குள்ளே தான் இருக்கு. அதை திறக்கிற சாவி உங்க சுவாசத்துல இருக்கு. இதுதான் அந்த பிரம்மாண்ட சிலைகள் நமக்கு சொல்லாம சொல்ற ரகசியம்.